இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவாவின் புத்தகம் 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் மோசேவை ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது கடவுளுக்கு கோபம் வந்துச்சு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே என் வீட்டில் ஒருவன், நான் அவன்கிட்ட முகமுகமாக பார்த்து பேசுவேன்னு சொல்லி சொன்னார். அதே போல் தான் யோசுவாவையும் பார்த்து சொல்கிறாரு, மோசேவோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன்னு சொல்கிறாரு. மோசேவும் யோசுவாவும் கடவுளுக்கு அவ்வளோ பிரியமுள்ளவங்களாக நடந்தாங்க. மோசேக்கு இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பாடாப்படுத்தும் போது அவருக்கும் கோபம், வெறுப்பு எல்லாமே வந்துச்சு. அந்த கோபத்தை எல்லாமே கடவுள் மேலே தான் காட்டினார். நம்மளை மாதிரி நானா இவங்களை பெற்றேன், நான் ஏன் இவங்களை சுமக்கணும்னு கடவுள்கிட்ட ரொம்ப சண்டையே போட்டார். இப்படி கடவுளை பார்த்து கோவப்பட்ட போதும் கடவுள் மோசேவை வெறுக்கவே இல்லை. நாமளும் நமக்கு நடக்கிற கஷ்டத்தை பார்த்து கடவுள் மேலே கோவப்படுறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், நான் என்ன பண்ணேன், என்னால் தாங்கிக்கவே முடியலை, எந்த தவறும் செய்யாமல் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு கடவுளைக்கிட்ட நம்ம சண்டை போடுறோம். இன்றைக்கி கடவுள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மோசேவை போல் யோசுவாவை போல் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்திருந்தோம்னா, மோசேவையும் யோசுவாவையும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல் நம்மளையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க முன்னாடி நம்மளை கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவார். அதுக்கு நாமளும் மோசேவை போலையும் யோசுவாவை போலையும் நடந்துக்கிறணும். ஆமீன்.